50% இடஒதுக்கீடு சாத்தியமாயிடுச்சு, இது எப்படிடா கிடைச்சதுன்னு யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க இதற்கு காரணம் மருத்துவர் ஐயா. அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல வன்னியர்கள் மட்டும்தான் ஆதாயப்படுறாங்களான்னு கேட்டா இல்ல, வன்னியர்கள் தவிர்த்து 108 சமுதாயமும் சேர்ந்து அதில் ஆதாயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த மத்தியில 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்துச்சு பட்டியல் சமுதாய மக்களுக்கு, அதெல்லாம் யாருங்க வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேள்வி எழுப்புறோம்னா யாராலையும் திருமாவளவன் பேரை சொல்ல முடியாது. என்னங்க பட்டியல் சமுதாயத்துடைய பிரதிநிதியா அவரை இன்னைக்கு கை காட்டுறாங்க பலரும், ஆனால் அவரை சொல்ல முடியாதுன்னா வேற யாருங்க அப்படின்னா, அவரை யாரை எதிரியாக பிம்பப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பட்டியல் சமுதாய மக்கள் ஸ்டெட்டஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு மருத்துவர் ஆகணும்னு மத்தியில 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்தியா முழுக்க. அதையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் எழுப்பிய கோஷம் என்பது நம்ம பல முறை சொன்னதுதான், புளிச்சு போனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி சொல்லுவேன். முதல்ல எழுப்பிய கோஷம் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும், அதற்கு பின்பாக பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை உயர்த்தி கொடுக்கணும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடை அமல்படுத்தணும். இதுதான் சமூக நீதி.